விவசாயிகளுக்கு இவ்வளவு கொடுத்தும் ஏன் போராடுகிறார்கள் என கேள்வி எழுப்புவோருக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் இளம் விவசாயி பிரகாஷ். இணையத்தில் வைரலாகும் வீடியோவை நீங்களே கேளுங்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி, அதாவது என்னன்னா அரசு உங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குது, ரசாயன உரங்களுக்கு மானியம் கொடுக்குது, விதைக்கான மானியம் கொடுக்குது, ஆண்டுக்கு 6000 கொடுக்குது. அதாவது எந்த தொழிலுக்குமே பண்ணாத விவசாய தொழிலுக்கு இவ்வளவு கொடுத்தும் உங்களுக்கு ஏன் பத்தல அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது இவ்வளவு கொடுத்தும் ஏன் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் படித்தவர்களும் ஏன் இந்த தொழிலுக்குள்ள வர மாட்டாங்க? அதாவது அரசு தான் இவ்வளவு மானியம் கொடுக்குது, இவ்வளவு சலுகை கொடுக்குதுல, ஏன் மத்த எல்லா தொழிலுமே பெரிய பெரிய தொழில் படிச்சவங்க எல்லாம் ஏன் விவசாயத்துக்குள்ள வரலாம்ல, பண்ணலாம்ல? இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதாவது நீங்க எங்களுக்கு இலவச கரண்ட் வேணாம், நாங்க மாசம் 30,000 ரூபாய்க்கு வந்தாலும் நாங்க கட்டிக்கிறோம். ரசாயன உரங்களுக்கான மானியம் வேணாம், ஒரு மூட்டை யூரியாவில மானியத்தை நிப்பாட்டினா 3000, நாங்க 3000 கொடுத்தும் விவசாயம் பண்றோம். அப்ப விதைகளையும் நாங்களே வாங்கிக்கிறோம். அப்படி நாங்க பண்ணோம்னா இன்னைக்கு விவசாய வயல்லே ஒரு கட்டு கீரை 30 ரூபா இருக்கும். ஒரு கிலோ அரிசியோட விலை ஒரு நெல்லோட விலையே கிட்டத்தட்ட 80 ரூபா 100 ரூபா போகும். அப்போ ஒரு கிலோ அரிசியோட விலை 250 ரூபா 300 ரூபா போகும். அப்ப எல்லாத்தையும் நாங்களே எங்களுக்கு அப்பதான் விவசாயிகளுக்கான விலை கிடைக்கும், ஒரு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அப்படின்னா நாங்களே இதை பண்ணிக்கிறோம். அப்ப இந்த புரிதல் இன்னைக்கு இன்ற மக்கள்கிட்ட இல்லாம இதையே நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புறநானூறு பாடல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது என்னன்னா அரசன் இந்த நாட்டோட எல்லையை எங்க வேணுமாச்சும் விரிவுபடுத்தலாம், அதாவது கன்னியாகுமரி வரை இமயம் வரை நீங்க விரிவுபடுத்தலாம். ஆனா அந்த மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உழவனோட உதவி இல்லைன்னா உங்களால ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியாது அப்படின்னு என்னைக்கும் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ஆட்சி நடத்தினாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு 3 நேரம் உணவு அளித்தா மட்டும்தான் உங்களோட ஆட்சி சிறக்கும் அப்படின்னு அன்னைக்கு. அப்ப இத நீங்க அரசு இன்றைக்கு இருக்கிற அரசு உணரல. அதாவது நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களாலதான் சிறப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க உழைச்சு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கறதுனாலதான் இந்த நாட்டு மக்கள்கள் உங்களை ஆட்சியை நடத்த விடுறாங்க. அப்ப இத இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க நீங்க அதை உணராம விவசாயிகளை நீங்க இன்னமும் இவ்வளவு வஞ்சிக்கிறீங்க.